துதித்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவனிடத்துல தௌபா செய்யணும். அதான் உங்களோட வேலை. வெற்றி வந்தா நீங்க செய்ய வேண்டிய இஸ்திக்பாரும் தௌபாவும் தான். அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாண்டால் அதுதான் ஒரு ஈமான், ஒரு முஃமினுடைய விளக்கம். நான் அருள் அல்ல, இஸ்லாம் எனக்கு பெரிய ஒரு அருள். நான் இன்றைக்கு ஒரு இபாதத்து செய்கிறேன் என்றா, நான் இன்றைக்கு ஒரு வணங்குறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளால தான் வணங்குறேன். ஒருத்தர் வணக்கம் இல்லாம பாவத்துல ஈடுபடுறாருன்னு சொன்னா அல்லாஹ் அவனை சோதிக்க நாடிட்டான். நீ என்ன நினைக்கணும்டா, அல்லாஹ் ஒரு செகண்ட்ல உன்னை அங்க வச்சு அவனை இங்க வச்சிடலாம். வலவுலா அன் சப்பத்னாக், நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் வளைந்து கொடுத்தே இருப்பீர்கள். நீங்களும் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள், அவர் பக்கம் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள். அப்ப உறுதிப்படுத்தினது யாரு? அல்லாஹ். வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால். இந்த உலகத்துல யாரு சொர்க்கம் போனாலும் அதை நம்ம அகீதால என்ன சொல்றோம்டா, பிஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பால தான் என்ன செய்யறாரு, சொர்க்கம் போகிறார். அவருடைய அமலால் அல்ல. அமல் நிபந்தனையாத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சே தவிர அமலுக்குரிய கூலி அல்ல. அசர் டு மகரிப் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு நம்ம 1000 ஓஎம்ஆர் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம செஞ்ச வேலை அப்படித்தான், அசர் டு மகரிப் வரைக்கும் தான் வேலை செஞ்சுக்கிறோம். சொர்க்கம் எங்களுக்கு எப்படி கூலியா கிடைக்கிறது? அப்ப செஞ்ச வேலைக்கு அல்லாஹ் தந்த அருளே ஈக்குவல் ஆயிரும். அதுல ஒரு சாதாரண ஒரு மூச்சு ஈக்குவலா பேத்துரும். அதுக்கு மேலதிகமா தரப்படுறதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضல். அதனால ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் கொஞ்சமாக அவர்கள் பக்கம் என்ன செஞ்சிருப்பீங்க, வளைந்திருப்பீர்கள். அதனாலதான் நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், என்ன, அல்லாஹும்ம சப்பித் கல்பி, எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்து, அலா தீனிக், உனது மார்க்கத்துல. தஸ்பீத் எங்கிருந்து வரணும்? அல்லாஹ்விடம் இருந்து என்ன செய்யணும், வரணும். அப்போ லினுசப்பித பிஹி ஃபுஆதக், நபியே உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆரம்ப கால நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அப்ப தஸ்பீத் யார் தரது? அல்லாஹ். இன்றைக்கு நான் ஒரு தொழுகிறேன்டா, நான் ஒரு நோன்பு வைக்கிறேன்டா, நான் ஒரு தர்மம் செய்யறேன்டா, நான் மார்க்கத்துக்கு ஒரு சேவை செய்யறேன்டா, அது ஃபதுலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த என்ன ஒரு சிறப்பு. அப்ப இதுல பெருமை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யமுன்னூன அலைகான் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், இது நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். உங்கள் இஸ்லாத்தை நீங்கள் அருளாக சொல்ல வேண்டாம், நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், அருள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இபாதத், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, மார்க்கத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு இது. அப்ப அல்லாஹ்வுடைய தஸ்பீத்தின் காரணமாக, அல்லாஹ் தஆலா தந்த அருளின் காரணமாகத்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற எண்ணத்துக்கு விட்டுட்டு போய் சிறப்பு, இவர் இருப்பது என்ன, சிறப்பு என்கின்ற ஒரு மனோபாவம் என்ன செய்கிறது, எங்களிடத்தில் ஏற்படுகிறது. இது எதை ஏற்படுத்து எங்களுக்கு? இந்த இபாதத்தும் இந்த வணக்க வழிபாடுகளும் இந்த தாஅத்தும் இஸ்ஸன் வஸ்திக்பாரன், எங்களுக்கு ஒரு பெருமையையும் நாங்க தான் என்கின்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறேன்டா. பாவம் செஞ்சுட்டு துடிக்கிறவன் சிறந்தவன், பாவம் செஞ்சு விட்டு துடிக்கிறவன் இதைவிட என்ன சிறந்தவன்றதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா, இப்ப நான் இந்த சொன்ன தலைப்பு ஒரு பல இமாம்கள் சொன்னதுன்னு சொன்னேன். அந்த இமாம்கள் எங்க இருந்து இந்த அடிப்படையை புரிந்திருப்பார்ன்றதுக்கு அவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், கவுலும் மஅரூஃப் வ மக்ஃபிரா, நல்ல வார்த்தை சொல்வதும் மன்னிச்சு விடுறதும் மறைச்சு விடுறதும். ஒரு மனுஷன் கஷ்டத்தை சொல்றான், அவன் ஒரு தேவையை சொல்றான், பல முறை சொல்றான், அடிக்கடி சொல்றான், அவங்கள்ட்ட இல்ல, நீங்க அவனை மறைக்கிறீங்க, இல்ல கொடுக்கறது, ஆனா அவன் செய்தியை சொல்லாம என்ன செய்றீங்க, மறைக்கிறீங்க, மன்னிச்சு விடுறீங்க, அந்த டிஸ்டர்ப் நீங்க பொறுத்து கொள்றீங்க, நல்ல வார்த்தை சொல்லி விடுறீங்க. இது சிறந்தது. ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா, தொந்தரவோடு நீங்கள் செய்கின்ற தர்மத்தை விட, நீங்க அவனுக்கு அசௌகரியப்படுத்தி செய்யற தர்மத்தை விட, அவனை மனநோக அடிச்சு நீங்க செய்யற தர்மத்தை விட நல்ல வார்த்தை சொல்லிட்டு அவனை மறைச்சிடுறது சிறந்ததுன்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வழிபாடை விட, இந்த இபாதத்தை விட நீ இதோட நிறுத்திக்கிறது உனக்கு என்ன சிறந்தது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கனி அல் ஹலீம், வசதி மிக்கவன், அவன் பணக்காரன், உன்னோட தர்மம் அவனுக்கு என்ன தேவையே இல்லை. அல் ஹலீம், மிகவும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா உன்னை விட்டு வச்சிக்கிறதும் எதனால, நீ இவ்வளவு செஞ்சியும் உன்னை நான் மன்னித்து விடுவதும் எதற்காக என்று சொன்னால் ஹலீம், அல்லாஹ் கருணை உள்ளவன் அப்படின்னு. இப்ப அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்ல வரா, தர்மம் செய்யாத என்றான். இந்த தர்மம் எனக்கு என்ன தேவையில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நல்ல வார்த்தை சொல்லுவதும் மக்ஃபிரா, அவனை மன்னிச்சு விடுவதும், அதை கேட்டு வரவர்களை மன்னித்து மறைத்து விடுவதும் சிறந்தது, நீ செஞ்சு தர்மம் செய்து அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை விட. ஒரு அறிஞர் சொல்றாரு, நீ ஒருவருக்கு உதவி செய்த பின்னால் நீ சொல்லக்கூடிய சலாம் அவனை தாழ்த்தும் என்றால் அவனுக்கு சலாம் சொல்லாத. நீ உதவி செஞ்ச பின்னால அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அவனை கொஞ்சம் இன்கிசாராக்கு, அவங்களுடைய சில கேரக்டர்கள் இருக்கும், அதை தாங்கிக்கல அப்படி என்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய கேரக்டர், அதை கண்டி என்று சொன்னா நீ என்ன செஞ்சிரு, அதாவது அவனுக்கு சலாம் என்ன செய்யாத, நீ சொல்லி விடாதே.
அதாவது சில அறிஞர்கள் சொல்ற ஒருத்தர் கடன் வாங்கி வைங்களேன், நியாயமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் கடன் வாங்கிக்கிறார். கடன் வாங்கின மனிதரை அவர் உரிய டைமும் வரல, வராத நேரத்தில் நான் அவர் வருகின்ற பாதையில் போவதை நான் வெறுக்கிறேன். ஏண்டா இன்னி அதாவது இன்னில அஸ்தஹி அன் அஜித துல்ல ஃபி வஜ்ஹி அஹி, என் சகோதரனுடைய முகத்துல இழிவை பார்க்கறத நான் என்ன செய்றேன், நான் வெறுக்கிறேன் அப்படி என்றார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது நமது வணக்க வழிபாடுகள், நமது தான தர்மங்கள், நம்ம மார்க்கத்துக்கு செய்யக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் எனக்கு செய்த நியாமத். அல்லாஹ் தாலா நினைச்சா அப்படியே மாத்தி அவனை ஒன்ற இடத்துலையும் உங்களே அவள் இடத்துல என்ன செய்யலாம், வைத்து விடலாம். அப்படி என்றது குர்ஆன் வசனம். அப்ப இந்த இபாதத் எங்களுக்கு இஸ்திக்பாரையும் இஸ்ஸத்தையும் எங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும்டா இது தேவையில்லை. இப்படி ஒன்று தேவையே இல்லை. அதாவது இம்தினான் என்று இது சொல்ற இம்தினான். அதனாலதான் நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்க்க மாட்டான். அந்த 3 பேர்ல ஒருவர் யார் என்று சொன்னால் அல் மன்னான் அல்லதி யுதி லா யுதி இல்லா மின்னத்தன். அவர் கொடுத்தாலே என்னட்ட இவன் வாங்கித்தான் வாழ வேண்டும் என்கின்ற மனோபாவத்துல தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்டவனை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் தர்மம் செய்வதை விட நல்ல வார்த்தை சொல்லி விட்டுறது என்னது அவர்களுக்கு சிறந்தது. ஏன்னா இது அவர்களுக்கு உலகமும் இல்லை மறுமையும் இல்லாத ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படுத்தி மட்டும் பார்க்கிறோம். இது அதாவது அடியார்களோடு நடக்கிற விஷயத்துல. அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கே சொல்லி காட்டுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். அதாவது ஒரு அறிஞர் அபு இஸ்ஹாக் அஷீராசி, அபு இஸ்ஹாக் அஷீராசி அவர் பெரிய ஒரு ஷாஃபி மத்ஹப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டுல மரணிச்ச ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்ல எல்லாரும் தூக்கம். வாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணி நிற்கிறாங்க, தொழுவுறாங்க, இபாதத் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. செஞ்சு முடிஞ்சா அந்த மகன் வாப்பாட்ட சொல்றாரு, உங்க யாருமே 2 ரக்காத் என்ன செய்யல, தொழுவுறவங்க இதுக்குள்ள யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்றான்னு சொன்னா, மகனே இதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது, இதை விட நௌமுக அஃதல் மின் அல்லைடா, நீ இதை விட தூங்கி இருப்பது சிறந்தது மின் வுகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே ஷைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராஸி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இதை என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹ் தஆலா என்கிட்ட இது கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும். அதாவது அதனாலதான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லா, தக்கபல் மின்னா, தக்கபல் மின்னா, தக்கபல் மின்னா, அல்லா இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமா இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கபல் மின்னா யார் கேட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லா எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆமீன், யாரெல்லாம் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்க்கிறோம். மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே எதிரிக்கும் வாஹிரு தவானா. வாஹிரு தவானாண்டா என்ன, ஒரு மூமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், சொர்க்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வாஹிரு தவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா, அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்களோட கடைசி, இதான் எங்கட ஃபர்ஸ்டும், இதான் எங்கட கடைசியும். புகழ் அனைத்தும் யாருக்கு, அல்லாஹ்வுக்குன்றது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை, நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கணும், அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பெருமை பாராட்டுற மாதிரியான ஒரு எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீதிகள்ல நடந்து செல்றோம், நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். நன்மையில குறைஞ்ச மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா, நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது. இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படின்றது. இவர் பீச்சுக்குள்ள இது சொல்லி, நீ ஏன் பீச்சுக்கு போனேன், சரியா, பீச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது, தேடி பேத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது. இப்போ நீ என்னத்துக்கு போன, ஒன்றில் நீ காத்து வாங்க போன, ஒரு இடம் இல்லை, நீ போனாய், பேசாம என்ன செஞ்சிடணும், வந்துடும். நீயோட பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிழை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஏன் அந்த அவங்கள பத்தி நீ பேசுறேன்னா ஏன் அங்கே போன, அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனா நீ என்ன செய்யறான்னு சொன்னா,
நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகள் என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்றாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனா முன்சபுல அவங்க தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சு பேசல. ஆனா நிறைய பேர் இபாதத்துல காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்க மீது பெருமையாக என்ன செய்யறாங்க காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்யறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனா அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால உடைஞ்சி நாங்கெல்லாம் இப்படி பாவம் செய்யற பாவிகள் ஆகிக்கிறோம், எப்ப நம்ம திருந்தும், எப்ப நம்ம ஒழுங்கா வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டா. உண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு. அல்லாஹ்வுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு. நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பத்தி வருது. அஹப்ண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பாத்துக்கோங்க. ஆனா எங்கள்கிட்ட விளக்கத்துல என்ன, சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே, கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாக்கி மட்டும் அடுத்த இதுல வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா, அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்க செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமை நம்ம பேர் என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறானா அதை செய்யறது. உண்மை பேச எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியோட உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம், உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்துல விருப்பமானது. பாலைவனத்துல உணவுகளோட தன்னை பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு, தண்ணீர், உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாம போயிருது. பாலைவனத்துல இருக்கிறான். நடு பாலைவனத்துல இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்க உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தனோட அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் மௌத்தாகிருவேன் அவன் கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வர போறதுல அப்படி இருக்கின்ற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்துல இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்துல அவன் அடைகிற சந்தோஷத்துல உச்சகட்டத்துல பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்குல கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும் ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, என்ன, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபி உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். ஹுதைபியால இறங்குது, மக்கா வெற்றி கிடைக்க போறதுக்காக இறங்குது. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உங்களுக்கு முன் சென்ற பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னிப்பதற்காக, வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. இதில் அல்லாஹ் வெற்றி தந்தாண்டு சொன்னதோட அடுத்தது என்ன சொல்றான், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு ஒரு வசனம் இறங்கிச்சு, எனக்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான வசனம்டா. எந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா மகிழ்வடைகிறான்னு சொன்னாங்களோ அந்த தௌபாவுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வசனம், அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு சொல்றது. இதுதான் நல்ல மக்களுடைய சிந்தனையில இருக்கும். நீங்க நம்ம எங்கட வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு அப்படியே பாதுகாக்கிறோமா, இல்ல எங்களுக்கு தெரியாமலே நாங்க அடுத்தவர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால நாங்க ஒரு சிறப்பானவர்கள் காட்டுற உணர்வு எங்களுக்கு இருக்குதா இல்லையா என்றதை நீங்க விளங்கணுமாக இருந்தா, உங்களுக்கு சொர்க்கம் என்று வார டைம்ல எது ஃபர்ஸ்ட் சிந்தனையில வருதுன்னு பாருங்க. இப்ப சொன்னா வராது. இப்ப சொன்ன நம்ம சொல்லிட்டோமே, தனிமையில இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உள்ளத்தை கேட்டு பாருங்க, அமல் முந்தி வருதாண்டு. அமல் தான் முந்தி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்குது, அதுல ஒரு பெருமை என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் மன்னிக்கப்படுதல் தான் உங்களுக்கு எப்பயுமே முந்தி வருமாக இருந்தா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். காரணம், நம்ம குர்ஆன்ல சூரா யாசீன்ல பார்க்கிறோம், கீல துஹுல் ஜன்னா, அந்த மக்கள் கொன்றுறாங்க அவரை, பிரச்சாரம் செய்ய போன அந்த மனிதரை கொன்று விடுகிறார்கள். அவருக்கு என்ன சொர்க்கத்துக்குள்ள
நுழைந்து விடுங்கள். அவர்